அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இப்போ சமீபத்தில் நடந்த விமான விபத்து மிகவும் வருத்தத்திற்குரியது, கவலைக்குரியது, துக்கத்திற்குரியது. அந்த விமானத்தில் பயணித்த பெரும்பாலானவர்கள் இறந்து விட்டார்கள். 242 பேரில் 241 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த விபத்திலேருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. எப்போதுமே ஒரு விபத்து அல்லது எந்த நிகழ்வு இருந்தாலும் அதுலேருந்து நமக்கு படிப்பினைகள் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த விபத்திலேருந்து சில விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டால் அந்த இறப்புக்கு நம்ம என்ன செய்கிறோம்? காரணங்களை தேடுறோம். இப்படி போனதுனால தான் அவர் இறந்துட்டார், இப்படி பண்ணியிருந்தால் அப்படி இறந்துருக்க மாட்டார், இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால தான் அவங்க கவனிக்கலை இறந்துட்டார். இப்படி மனிதர்கள் மத்தியில் நம்ம அந்த இறப்புக்கான காரணங்களை கற்பிக்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், இறைவன் நமக்கு எதுவரையும் ஆயுளை கொடுத்திருக்கின்றானோ அதுவரையும் தான் நாம் உயிர் வாழ முடியும். நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி அதை நீங்கள் ரொம்ப லேசாக நினைக்கலாம். அதில் சேர்ந்து பிழைத்தவர்களும் உண்டு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போன்ற உயர்தரமான பல மருத்துவமனைகள் இருக்கின்றன. அங்கே சேர்ந்தும் கூட காப்பாற்ற முடியாமல் இறந்தவர்களும் உண்டு. இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அன்றாட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இறப்புங்கிறது இறைவன் ஏற்கனவே நிர்ணயிச்சிட்ட விஷயம், நமக்கு தெரியல, அவ்வளோதான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இறப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு 70 வயசு அல்லது 80 வயசு 100 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன வயசில் இருக்கோமோ அதிலிருந்து ஒவ்வொரு நாள் அதிகமாக நாளைக்கு வருது, நாளை மறுநாள் வருது, அந்த ஒவ்வொரு நாள் அதிகமாகும் போது நம்முடைய அந்த மொத்த வயசுலேருந்து ஒரு நாள் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். அது எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இறைவன் அதை மறைவாக வச்சிருக்கான். அது சில நாட்களில் வரலாம், சில மாதங்களில் வரலாம், சில ஆண்டுகளில் வரலாம். ஆக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மரணம்ங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கூட சில நேரங்களில் என்ன சொல்லிடுறாங்க? இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால தான் அவங்க கவனிக்கலை, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் இறந்துட்டாங்க, அப்படி ஒரு சிந்தனை வருது. அல்லது இந்த வழிமுறையில் இவர் போனதுனால தான் இப்படி ஆயிட்டாரு, இல்லாட்டி அவர் பிழைச்சிருக்கலாம். இந்த பிழைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்க, இதுவே இறை நம்பிக்கைக்கு மாற்றமான செய்தி. ஏன்னு சொன்னால், இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நமக்கு இறப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயம் ஆயிடுச்சு, அது எப்போங்கிறது நமக்கு தெரியாது, அது வந்துருச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் 1000 டாக்டர்கள் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை காப்பாற்ற நினைச்சாலும் அவருக்கான நேரத்தை ஏற்கனவே இறைவன் நிர்ணயிச்சிட்டா அதுக்கு பிறகு காப்பாற்ற முடியாது. இப்போ நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருந்தார். அவருக்கு ஏகப்பட்ட வசதி, அவருக்கு முதல்வராக இருக்கிறாரு, அவருக்கு ஏகப்பட்ட மருத்துவர்களை வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வர வச்சாங்க. இருந்தாலும் இறைவன் அவருக்கு ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிட்டான்னு சொன்னால் அதை தாண்டி காப்பாற்றுவதற்கு எந்த டாக்டராலையும் முடியாது, அந்த வெளிநாட்டு டாக்டர் இருந்தாலும் சரிதான். அதனால நாம் நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கு. என்ன, எந்த நோய் வந்தாலும் அதுக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கங்க. இறைவன் தான் கொடுத்தா, இறைவனை சரி பண்ணிடுவான்னு இருக்கிற முறையை அவங்க ஆதரிக்கலை. இறைவன் நோயை படைப்பதற்கு முன்னாடி அதற்கான நிவாரணத்தையும் படைத்திருக்கின்றான். அதனால் நீங்கள் வைத்தியம் செய்து கொள்ளுங்கள், சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு, இறப்பை தவிர. இறப்புங்கிறது ஒரு நோய் தான், கடைசி நோய், அதுக்கு மேலே அதுக்கு மருந்து இல்லை. மற்ற எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. நம்ம முயற்சி பண்ணுறோம், இது பண்ணுறோம், வைத்தியம் பார்க்குறோம். அது பல்வேறு வழிமுறை இருக்குது. அலோபதி இருக்குது, யுனானி இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, சித்தா இருக்குது, எத்தனையோ வழிமுறையில் நம்ம வைத்தியம் பண்ணுறோம். ஒரு நோய் ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட வைத்திய முறையில் குணமாயிடுது, இன்னொருத்தருக்கு அது ஆகிறது இல்லை. அதுக்காக இந்த வைத்திய முறையை கோளாறுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு அது ஒத்துக்குதாங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இதை பார்த்ததுனால, இந்த சித்தாவில் போனதுனால தான் அவர் செத்து போயிட்டாரு,
அல்லது இந்த அக்குப்ரெஷரை போய் பார்த்ததுனால தான் அக்குப்ரெஷர் இதை போய் பார்த்ததுனால தான் அவர் இறந்துட்டார், இதை வந்து அவர் அலோபதிக்கு போயிருந்தாருன்னா காப்பாற்றப்பட்டிருப்பாரு, உழைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறது இறை நம்பிக்கைக்கு மாற்றமான செயல். அலோபதியை மட்டுமே பார்த்துக்கிட்டு வர்ற எத்தனையோ பேர் அதுக்கு பிறகு அவங்களோட ஆயுள் முடியும் போது இறந்து தான் போயிடுறாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாலும் சரிதான். அதனால் நாம் நினைக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே இறைவன் நமக்கு ஏற்கனவே நிர்ணயித்து விட்ட நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடி கூட நம்ம முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. அந்த நேரம் எப்போ வருங்கிறத இறைவன் மறைவாக வைத்திருக்கிறான். அதனால் ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னால் அவருக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, இறைவன் கூப்பிட்டுக்கிட்டான் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கணுமே தவிர, அதுக்கு மாற்றமாக இவர் இப்படி போனதுனால தான் இறந்துட்டார், இல்லாட்டி பிழைச்சிருப்பாரு, இந்த நேரத்துக்கு வந்திருந்தா இவரை காப்பாற்றிருக்கலாம், இது எல்லாமே சரியான முறை இல்லை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் அதாவது இப்படி செஞ்சிருந்தால் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதே ஷைத்தானுடைய வழிமுறைன்னு சொன்னாங்க. ஷைத்தான் தான் உங்களை அப்படி தூண்டி விடுறான். ஏன்னா இறைவன் எதை நாடணும்னா அது நடந்துருச்சு. ஒருவன் காப்பாற்றப்படணும்னு நினச்சிருந்தான். இப்போ இந்த விபத்திலேயே யோசிச்சுக்கங்களேன், இந்த விபத்தில் 242 பேரில் ஒருத்தர் மட்டும் இறைவன் அவருக்கு ஆயுள் கொடுத்துருக்கான். அவர் ஏதோ ஒரு வழிமுறையில் கடைசியில் விழுக போகிற நேரத்தில் ஒரு ரிஸ்க் எடுத்து, சரி இங்கே இதில் இருந்தாலும் சாத்தான் போகிறோம், கீழே விழுந்து செத்தா சாகுறோம் அப்படின்னு சொல்லி குதிச்சாரு. ஆனால் ஒன்றுமே ஆகலை, பிழைச்சிக்கிட்டாரு. யாராவது நம்ப முடியுமா இதை? 242 பேர் பயணித்த ஒரு விமானம் விழுந்து எல்லாரும் எரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் காப்பாற்றப்படுறாரு. அப்போ அவருக்கு இறைவன் ஆயுளை கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அவருடைய நேரம் முடியலை, அவருக்கான நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இன்னும் இருக்கு. அப்போ அவருக்கு பிழைச்சித்தான் ஆகணும். அது நீங்கள் இதை விட இன்னும் உயரமான இடத்துலேருந்து விழுந்தாலும் சரிதான், அவர் கண்டிப்பாக பிழைப்பார். இப்போ கடலில் விழுந்திருந்தாரு, அவர் கடலில் நீச்சல் அடித்து பிழைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில். ஆக எவ்வளவு உயரத்தில் இருக்காருங்கிறது பிரச்சனை இல்லை, எப்படி விழுந்தாருங்கிறது பிரச்சனை இல்லை. இறைவன் அவருக்கு ஆயுளை கொடுத்துருக்கேன். இந்த ஒரே சம்பவத்திலே நமக்கு ரெண்டும் இருக்கு. இந்த 241 பேருடைய நேரம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஒரே நேரத்தில் அவங்க எல்லாரும் இறந்து பாருங்க. அதில் பல வெளிநாட்டவர் இருக்காங்க, நம்ம நாட்டவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லாம் கலந்துருக்காங்க. என்ன பிரிட்டிஷை சேர்ந்த பிரஜைகள் இருந்திருக்காங்க, நம்ம நாட்டு பயணிகள் இருந்திருக்காங்க, எல்லாம். அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல இறந்து போகணுங்கிறது ஏற்கனவே இறைவனுடைய நாட்டம். அது நடந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு காரணம், இந்த மரணத்துக்கு காரணங்களை கற்பிக்கிறது, காரணங்களை தேடுறது, இதனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது இறை நம்பிக்கைக்கு மாற்றமான செயல். நம்மளில் பல பேர் அந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். ஆனால் அது சரியான முறையல்ல. இறைவன் நாடிட்டா அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சு, நாம் அதுக்காக அவ்வளோதான் அவங்க போட்டோம்னு விட்டுற முடியாது, விடக்கூடாது. அவர்களுக்கான வைத்தியத்தை நம்ம பார்க்கணும். உடம்பு சரியில்லைன்னா கூட வைத்திய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லா வழிமுறைகளையும் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் இறுதி முடிவுங்கிறது, மரணம்ங்கிறது அந்த நோயில் கடைசி. எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு, மரணத்தை தவிர அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாம் அந்த மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மரணங்கிறது எப்போதும் வரும், எப்போ வேணாலும் வரும். பாருங்கள், இந்த விபத்திலேயே இன்னொரு பக்கம் பாருங்கள். யார் டிக்கெட் எடுத்திருந்தோம் தாமதமாக வந்ததுனால போகாதவங்க, அவங்களுக்கு இறைவன் ஆயுளை கொடுத்துருக்கான், அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் யோசிங்க, சம்மந்தமே இல்லாமல் அந்த இதில் போய் குடியிருப்பு பகுதியில் விழுந்ததில் அந்த ஹாஸ்டலில் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்டலில் இருந்த மாணவர்கள் சில பேர் இறந்துருக்காங்க. அப்போ ஒரு விமான விபத்துனா விமானம் எங்கேயோ வெடிச்சிச்சு, செதறிடுச்சு, அதில் இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, இப்படி நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விமானத்தில் இருந்தவங்க இறந்தவங்க ஒரு பக்கம் போக, இதில் கீழே இருந்த மக்கள்லையும், பொதுமக்கள்லையும், சாதாரண மக்கள்லையும் இறந்துருக்காங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கான நேரம் அன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொருள். அதனால் விமானத்திலிருந்தும் கூட கீழே குதித்து தப்பிக்கவும் முடியும், விமானத்தில் ஏறாமையும் தப்பிக்க முடியும். இவர்களுக்கு இறைவன் நாளை ஆயுளை நீட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். விமானத்தில் பயணம் பண்ணவர்களுடைய அந்த முடிவு துக்ககரமானது, சோககரமானது. இருந்தாலும் நாம் நினைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இறைவன் நாடிவிட்ட ஒரு நேரம் நெருங்கிவிட்டால் அதை நாம் யாரும் தடுக்க முடியாது. இறைவன் நாடினால் அது நடந்து தீரும். எனவே அதற்கான நம்ம காரணங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது சரியான வழிமுறை அல்ல என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.